வெல்கம் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 23 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சக்காரி லட்சத்தீவு? எந்த மாநிலத்தின் நடனம் சாவு லடாக்? எந்த மாநிலத்தின் நடனம் சுட்கினாச் மற்றும் மருணி சிக்கிம்? எந்த மாநிலத்தின் நடனம் ஆல்காப் மற்றும் மராசியா மேற்கு வங்கம்? எந்த மாநிலத்தின் நடனம் தியோதானி மற்றும் கேனோ அசாம்? ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கோயா, ஜுவாங், போல்கா, பரோஜா, ஷாபார், லோதா, ராஜ்வார் மற்றும் மத்திய. B.R. அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஞானேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்களை வார்க்காரேஸ்ன்னு சொல்லுவாங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற கான்செப்டை இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 61 வரைக்கும் PC மகாலனபிஸ் மாடல நடந்துச்சு. தொகுதி 11 யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890களில் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்டன் நம்சோட் விக்ரம் சம்வத். இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. பிரதமர் விஸ்வகர்மா 2023 சிறு குறு நடுத்தர நிறுவன அமைச்சகம். அம்ரித் பாரத் நடையான திட்டம் 2023. பிரதமர் பஸ் சேவை 2023 வீட்டு வசதி அமைச்சகம். மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் 2023 நிதி அமைச்சகம். சமித்த யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. 2025 ஃபைட் கிராண்ட் ஸ்விஸ் பட்டத்தை வென்றது யார்? அனிஷ் கிரி. சீன கடற்படை நடவடிக்கைகளை எதிர்கொள்ள டியாகோ கார்சியா அருகே செயற்கைக்கோள் கண்காணிப்பு நிலையத்தை நிறுவ எந்த 2 நாடுகள் ஒப்புக்கொண்டன? இந்தியா மற்றும் மொரிஷியஸ். எந்த மாநிலத்தில் பிரதமர் மித்ரா பூங்காவை பிரதமர் மோடி திறந்து வைத்தார்? மத்திய பிரதேசம். வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க ஸ்வகாத் FI என்ற புதிய கட்டமைப்பை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? செபி. மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சுந்தர். பூஷன் கிருஷ்ணா ராமகிருஷ்ண கவாய் இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதி. குர்மீத் சிங் சந்தாவாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹரிஷ் தாண்டன் ஒடிசா. சந்திரசேகர் பம்பாய் உயர்நீதிமன்றம். ஜிஜு தீவு அருகே அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? ஃப்ரீடம், ஈகிள் ஆர் எட்ஜ். ஜஸ்லிக் அப்படிங்கிற கூட்டு பயிற்சி இந்தியா நாட்டுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஸ்லினக்ஸ் கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் இலங்கை நடந்தது கொழும்பு 12வது பதிப்பு. மைத்ரி கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடந்த கூட்டு பயிற்சி இந்த வருஷம் உமுரை அப்படிங்கிற பகுதியில் மேகாலயாவில் நடந்தது. UWS இந்தியா நாட்டுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கும் நடந்த அலாஸ்கால நடந்த கூட்டு பயிற்சி 21வது பதிப்பு. பொது கொள்முதலுக்கு பொறுப்பான அல்பேனியாவின் AI ஆற்றல் மிக்க அமைச்சரவை அமைச்சரின் பெயர் என்ன? ஜீலா. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முயற்சியிலிருந்து பனாமா நாடு விலகியிருக்காங்க. நியூயார்க் ஏப்ரல் 14ஆம் தேதியை டாக்டர் அம்பேத்கர் தினமா அறிவிச்சிருக்காங்க. கென்யா மனித ஆப்பிரிக்கா ட்ரைபோனோசோமியாஸை ஒழித்ததா உலக சுகாதார அமைப்பு சான்றளிச்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து உணவு இறக்குமதியை அதிகரிக்கவும் பாஸ்மதி அரிசி மீதான கட்டுப்பாடுகளை நீக்கவும் பிலிப்பைன்ஸ் நாடு ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகத்தை அமித்ஷா எந்த நகரத்தில் திறந்து வைத்தார்? அகமதாபாத். மொத்தம் 825 கோடி செலவுல. அமித்ஷா பாரதிய பாஷா அனுபவ தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நிஜாமாபாத்ல தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம். ஜிதேந்திர சிங் விண்வெளி குறித்த சர்வதேச மாநாடு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான இந்திய விமானப்படையின் திட்டத்தின் மொத்த மதிப்பு என்ன? 2 லட்சம் கோடி. பெங்களூரு இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு கண்காட்சி DRDO மற்றும் DEO இந்திய கடற்படை மேஜர் இந்திய ராணுவ பெரிய பயிற்சி 2025 நடத்தி. சர்வதேச குறிப்பு வகைப்பாட்டை ஆக்கிரமிப்பதற்காக இந்தியா எந்த சர்வதேச அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். பூட்டான் இந்தியாவும் விவசாய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. மெர்க் நிறுவனமும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் திரைப்படத்து சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பாட்டிற்காக கையெழுத்திட்டாங்க.